இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமாக 2 விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இந்த நியூஸ் எல்லாமே எனக்கு ஓகே. இது வந்து இந்த பிளாட்ஃபார்மில் நான் வந்து பார்க்குறேன். நான் வந்து ஆக்டிவாக ட்ரேட் பண்ணுவேன் தன் சார்ட்ஸில் அப்படின்னா அதுக்கு நியூஸ் வந்து நான் இங்கே தான் வந்து பார்க்கணுமா அப்படிங்கிற டவுட் வரும். அப்படி கிடையாது, அதுலேயுமே நம்ம நியூஸ் பார்க்கலாம். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணி ட்ரேட் ஆன் ட்ரேடிங் வியூ சார்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதில் பாருங்களேன், இதில் உங்களுக்கு யூசர் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஷோ நியூஸ் அண்ட் ஷோ கார்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போது என்னோடய வாட்ச் லிஸ்ட்டை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஹெட்லைன்ஸ் இங்கேயே வந்துடும். தெரியுதுங்களா? கீழே தெரியுதுங்களா? இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டைரெக்டாக வந்து ஸ்கேனக்ஸில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ட்ரேட் ஆக்டிவாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டு. ஓகே, இப்போ இது எல்லாமே ஓகே. நான் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நான் ட்ராக் பண்ணுவேன். இப்போ அதுக்கான நியூஸ்லாம் நான் எப்படி பார்க்கறது அப்படிங்கிற டவுட் இருக்கா? ஸோ இப்போ அதையுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் தன் வெப்புக்கு வந்து போகிறேன். ஓகே, இப்போ தன் வெப்பில் என்ன பண்ணுறோம்னா நம்ம ஜஸ்ட்டு மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஓகே, ஸோ மார்க்கெட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நியூஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது ஜஸ்ட்டு கொடுங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கா? இதை கொடுத்தீங்கன்னா உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற நியூஸஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து என்ன ஆகும், உங்களுக்கு வந்து அப்பியர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த ஸ்டாக் ரிலேட்டடான நியூஸ் வருதுன்னு வச்சுக்கலாமே. இப்போ இதில் பாருங்கள், ஆக்சிஸ் பேங்க் பற்றி பார்க்கும்போது இன்னும் ஒரு 4 நியூஸ் வந்திருக்கு 6 நாளில், கடைசி ஒரு 6 டேஸில் அப்படின்னா இதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு அதுக்கான நியூஸ் எல்லாமே இந்த இடத்துலையே இருக்கும். தெரியுதா? இப்போ மேபி சன்ஃபார்மா வந்து லாஸ்ட் 5 டேஸில் ஒரு நியூஸ் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கு. ஸோ அது வந்து எனக்கு இந்த இடத்துல வந்துருக்கு. மேபி இப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா இந்த ஒரு இது, அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ரிலையன்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 7 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 எக்ஸ்ட்ரா நியூஸ் வந்து வந்திருக்கு. அது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணலாம். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.